எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தர், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே அப்படிங்கிற பாவேந்தருடைய வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வணக்கம்லா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க ஊருக்கு வந்ததுல இருந்து யாக்கூன் காயால தொடங்கி உங்க பகுதிகள் வரைக்கும் எல்லாத்தையும் சுத்தி பார்க்க முடிஞ்சது. சிங்கப்பூர்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கும்போது செயற்கையான அழகும் இயற்கையான அன்பும் இந்த மக்கள்கிட்ட இருக்குங்கிறத பார்க்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சிங்கப்பூர்ல ஏதோ ஒரு வீதியில, ஏதோ ஒரு சுற்றுலா பகுதியில, ஏதோ ஒரு உணவகத்துல அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஒரு தமிழ் முகத்தை பார்க்கும்போது அவங்க புன்னகையில பொய் இல்லை, அதுவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு உலக தாய்மொழி தினத்தை நம்ம சிங்கப்பூர்ல கொண்டாடுறோம். நேற்று தான் பிப்ரவரி 21 தான் உலக தாய்மொழி தினம். ஆனா நம்ம இன்னைக்கு கொண்டாடணும், தப்பு கிடையாது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தர், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே அப்படிங்கிற பாவேந்தருடைய வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வணக்கம்லா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க ஊருக்கு வந்ததுல இருந்து யாக்கூன் காயால தொடங்கி உங்க பகுதிகள் வரைக்கும் எல்லாத்தையும் சுத்தி பார்க்க முடிஞ்சது. சிங்கப்பூர்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கும்போது செயற்கையான அழகும் இயற்கையான அன்பும் இந்த மக்கள்கிட்ட இருக்குங்கிறத பார்க்கறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சிங்கப்பூர்ல ஏதோ ஒரு வீதியில, ஏதோ ஒரு சுற்றுலா பகுதியில, ஏதோ ஒரு உணவகத்துல அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஒரு தமிழ் முகத்தை பார்க்கும்போது அவங்க புன்னகையில பொய் இல்லை, அதுவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு உலக தாய்மொழி தினத்தை நம்ம சிங்கப்பூர்ல கொண்டாடுறோம். நேற்று தான் பிப்ரவரி 21 தான் உலக தாய்மொழி தினம். ஆனா நம்ம இன்னைக்கு கொண்டாடுறதும் தப்பு கிடையாது. தினந்தோறும் கொண்டாடினாலும் தகுந்தா அந்த நாள். இந்த நாளை ஏன் கொண்டாடணும் அப்படிங்கிற கேள்வி. இங்க நிறைய நிகழ்வுகள் நடந்துச்சு. முன்னாடி ஒரு 6 பிள்ளைங்க பயங்கரமா பேசினாங்க. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க. கடைசியா பேசின பையன் வரைக்கும் எல்லாரும் ரொம்ப அழகா. ஆமா, அவர் கை தட்டுக்கா ஒரு 10 பேர் கூட்டு வந்திருக்காரு. நானும் ஜிபே நம்பர் அனுப்பிடுற தம்பி, பாத்துக்கோங்க. இப்ப இங்க இருக்கிற மக்கள் தமிழ் மீது கொண்டிருக்கிற பற்றும் அன்பும் இருக்குல்ல, இதை வச்சு அடுத்த தலைமுறைக்கு தமிழை கடத்திட முடியாதா அப்படிங்கிற வேட்கையை பார்க்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல ஏதாவது நடக்குது. சிங்கப்பூர் ஒரு வெளிநாடு. இந்த வெளிநாட்டுல இங்க இருக்கிற பல மொழிகளுக்கு மத்தியில எப்படி நம்ம மொழி அந்த பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது அப்படின்னு இந்த 3 அமைப்புகள் வச்சிருக்கவங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கிறது போல தமிழ்நாட்டிலே இதே நிலைதான். இன்னும் அந்த வெளிநாடுகளில் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, சிங்கப்பூர்ல இருந்து சொன்னதுனால இந்த வெளிநாட்டுல நான் இந்தியாவை தமிழ்நாடையும் கூட சேர்த்துக்கிறேன். அங்கேயும் இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட தமிழை கொண்டு போய் சேர்க்கிறதுல இருக்கிற சிக்கலையும் சவாலையும் பத்தி நம்ம பேச முடியும். தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு மொழிக்கான நிலப்பரப்பு எதுங்கிற கேள்வி இருக்குல்ல. தமிழ்நாடுதான் தமிழர்கள் வாழும் பகுதியா? உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழுகிற பகுதிங்கிறத இந்த விவாதத்துல சொன்னாங்கல்ல. ஆமா, உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழும் பகுதி அப்படிங்கிறதுக்கான உதாரணங்களை கடந்து கணியன் பூங்குன்றன் யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு 2000 வருஷம் முன்னாடி எல்லா ஊரும் ஒரே ஊர் தான்டா, எல்லா போய் என் சொந்தக்காரன் தான் சொல்லிட்டேன். ஹாய் சொல்றீங்களா? நான் மறுப்பு தெரிவிக்கிறேன். ஒரு பயந்துட்டேன். கணியன் பூங்குன்றன் தானே சொன்னாரு, வேற யாருமா? ஏமா பயப்படுத்துறீங்க? வேமாங்க 2 பிள்ளைங்க எப்படின்ட்டாங்க. நான் கணியன் பூங்குன்றன் சொன்னது இவ்வளவு திரவசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இப்ப இந்த சிங்கப்பூர் மண்ணுல 10% மட்டும் இந்தியர்கள் இருக்கும். அதுல 7% மட்டும் தான் தமிழர்கள் இருக்கும். ஆனா ஆட்சி மொழியில தமிழ் வந்துருச்சு இல்லையா? இது ஏன்? இதுதான் கணியன் பூங்குன்றன் சொன்ன யாதும் ஊரே யாவரும் கேள்வி. லீ குவான் யூ அப்படிங்கிற ஒரு தலைவர் அவருடைய அந்த
மரண நாள் இருக்கிறல, ஒரு இயற்கை எதிர நாள் இருக்குல்ல, அந்த நாளுக்கு வருத்தம் தெரிவிச்சு எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க ஊர் கல்லல் பஸ் ஸ்டாண்ட்ல கட் அவுட் இருந்துச்சு. எங்க ஊர் கல்லல் பஸ் ஸ்டாண்ட்ல கட் அவுட் இருந்துச்சு. ஏன் செவிவழி செய்திதான் உண்மையான்னு தெரியல. பிற மொழிக்காரங்க போய் ஏன் தமிழுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு லீக்வான் கேட்டப்ப, இந்த நாடு இன்னைக்கு நாடா இருக்கு, ஆனா காடா கிடந்த போது கஷ்டப்பட்ட பயிலே தமிழர்கள் தான் அப்படின்னு அவர் சொன்னதா சொல்றாங்க. அப்ப அந்த தமிழர்களின் மொழிக்காக அவர் கொடுக்கிற முக்கியத்துவம் இருக்குல்ல, இது எங்க ஊர்ல இல்லைன்னு நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப இப்படிப்பட்ட முக்கியத்துவத்தையும் இந்த மொழி படிக்கிறதுக்கு காசு கொடுக்குறாங்களா தெரிஞ்சுதான் நீங்க வந்து படிச்சிருப்பேன், தெரியாம போயிடுச்சேன். ஒரு மொழியை கற்பதற்கு காசு கொடுக்கப்படுகிறதுனா இந்த உலகம் முழுவதும் ஏன் இந்த மொழியை கற்கிறது இல்ல, தடம் பிறழுது, இந்த மொழியை கத்துட்டா காசு கிடைக்காதுயா அப்படிங்கிறத சொன்னா நம்ப மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாள் வந்து பேசிட்டு போறது நான் உள்ள காசு வாங்குறேன். இதை இந்த மொழிதான் எனக்கு. சிங்கப்பூர் வந்து 27 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா பிழைப்புக்காக வந்த ஊர். எங்க அப்பா 2 வருஷம் உழைச்சிருக்காரு. எங்க அப்பா அவர் வேலை செய்யற இடத்துல இன்னும் அந்த போட்டோ இருக்கு, ஒரு வெள்ளை கலர் டவுசர் போட்டிருப்பாரு. வேலை செய்யற இடத்துல ஒரு இடம் வச்சிருக்காராம். அந்த இடம் எதுக்கான இடம்னா அழுகிறதுக்கான இடமா. டெய்லி ஒரு 10 நிமிஷம் இங்க போய் அழுவாராம். ஐயோ சொந்த ஊரை விட்டு வந்துட்டோமே அப்படின்னு அந்த இடத்துல போய் அழுவாராம். அப்படி பொருளீட்டி கொண்டு வந்து எங்களை வளர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மண்ணுல இவ்வளவு இன்முகங்களோட கவிதாம்மா பத்தி நான் சொல்லணும். இங்க இருந்து ஒருத்தர் இந்த தமிழ் பேசுற பையன் யாருங்கிறத தேடி எங்க ஊர்ல தெப்பகுளத்தை சுத்தி ஒரு 15 ரவுண்ட் அடிச்சு எங்க வீட்டை கண்டுபிடிச்சு எங்க அம்மாவை பார்த்து எண்ணெயை பிடிச்சு நேற்று முழுவதும் அவங்க வீட்டுல தான் தங்கியிருக்கேன். சிங்கப்பூர் மண்ணுல எனக்கு ஆதி அப்படின்னு தம்பிகள் இருக்காங்க. இங்க நிறைய வாண்டுகள் இருக்காங்க. டிஷர்ட் எல்லாம் எம்கேலாம் போட்டிருக்காங்க. எனக்கே பதட்டமா இருக்கு, ஏப்பா இவ்வளவு அன்பு. அப்புறம் தான் புரியுது, இது முத்துக்குமரன் என்கிற ஒரு இளைஞன் மீது கொண்ட அன்பு இல்ல, இது இந்த மொழியின் மீது கொண்ட அன்பு, இது இந்த தமிழின் மீது கொண்ட அன்பு. என்னையா செய்யும் தமிழ்? இதைத்தான் செய்யும், இதைத்தான் செய்யும். இந்த தாய்மொழி தினத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். வங்கதேசத்துல இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு பாகிஸ்தானின் சில பகுதிகள் பிரிஞ்சிருக்கு. பாகிஸ்தான்ல வங்கதேசத்தின் மொழியை, வங்க மொழியை ஆட்சி மொழியா வைக்கல. அங்க இளைஞர்கள் சேர்ந்து புரட்சி செய்யறாங்க. 4 இளைஞர்கள் சுட்டு கொல்லப்படுறாங்க. அதன் பிறகு ஐக்கிய நாடுகள் சபை வந்து பிப்ரவரி 21 உலக தாய்மொழிகள் தினம்னு குறிப்பிடுது. இதை நம்ம ஏன் விமர்சையா கொண்டாடணும்? செத்தவங்க கணக்க ஒரு பக்கம் உண்டு. தமிழ் மொழியோடு எந்த மொழியையும் திணிப்பதை எதிர்த்து சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் அல்ல, தானே உயிர் நீத்த 27 பேர் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. என் மொழியில நீ எதையாவது கலந்தினா அது என் சாப்பாட்டுல நீ விஷத்தை கலக்கிறது சமனான்னு 27 பேர் செத்து போயிருக்காங்க. அப்படிப்பட்ட பாரம்பரியம் உடைய மொழிய இன்னைக்கு நம்ம என்னவா பார்க்கிறோங்கிற கேள்வி இருக்குல்ல. மொழினா என்ன? வெறுமனே கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான கருவி, மறுக்கவே முடியாது. Just to communicate தானே மொழி. அதுக்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஏன் மொழி தலையை தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க? என்ன உங்க மொழியில பெருசா இருந்துருச்சுங்கிற கேள்வி எல்லாம் நம்ம காதுகள்ல விழுந்துகிட்டே இருக்குல்ல. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியும் தெரியல, ஆனா யோசிச்சு பாருங்களேன். யாராவது ஒருத்தர் சாதி பெருமை பேசினா என்ன சொல்றோம்? தப்புக்கிறோம். யாராவது ஒருத்தர் வந்து ஒரு மதத்தின் பெருமை பேசினா அது என்ன சொல்றோம்? ஏன் வந்து பிரிவினையா இருக்கீங்கன்னு யோசிக்கிறோம், ஏன் பாகுபாடு கருதுறீங்கன்னு யோசிக்கிறோம். ஆனா அந்த மொழியை பேசினா மட்டும் ஏன் கேட்க மாட்டோம்? ஏங்க தமிழங்கிற இனத்தால நீங்க ஏன் மத்தவங்களை பிரிச்சு பாக்குறீங்க? ஏன் கேட்க மாட்டோம்? ஏன் கேட்க மாட்டோம்னா மொழி ஒருபோதும் பாகுபடுத்துவதில்லை, மனிதர்களை பண்படுத்துகிறது. மொழி எப்போதும் மக்களை பண்படுத்துகிறது. இந்தியாவுடைய ஃபாதர் ஆஃப் த நேஷன் நம்ம எல்லாம் சொல்ற காந்தி சத்திய சோதனைய இந்தியிலேயோ இங்கிலீஷ்லயோ எழுதல, அவருடைய தாய் மொழி குஜராத்தில் எழுதுறாரு. அதோட சிறப்பு என்ன தெரியுமா? காந்தி சொன்ன வார்த்தை, எனக்கு அடுத்த பிறவி ஒன்று இருந்துச்சுன்னா நான் தமிழனா பிறக்கணும்னு நினைக்கிறேன், தமிழனா பிறந்து திருக்குறளை அதன் தாய்மொழியிலேயே படிக்கணும்னு விரும்புறேன்னு இந்திய தேசத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுற காந்தி சொன்னார். ஆனா நம்ம மனப்பாட பகுதியில வந்து சாய்ஸ்ல விட முடியுமான்னு தேடிக்கிட்டு இருக்கோம். ஏங்க காந்தி ஏங்க திருக்குறளை படிக்கணும்? என்னங்க நடந்துச்சு திருக்குறள்ல? பின்னாடி சொல்ல. நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் அவர் தாய்மொழி
தாய்மொழியில தான் அந்த கவிதைகளை எழுதுறாரு. ஏன் நோபல் இந்தியாவின் பெருமை தாகூர்னு சொல்றோம்ல, இந்தியாவின் பெருமை தாகூர் நோபல் பரிசு பெறுவதற்கு ஏன் தாய்மொழியை தேர்ந்தெடுத்தாரு? தாகூருக்கு வேற மொழி தெரியாதா? இல்ல, தாகூரால் தன் மொழியில்தான் கவிநயத்தை கொடுக்க முடியுங்கிறது தான் உண்மை. அப்போ தாகூர் ஒரு முறை தமிழ்நாடு வர்றாரு, அவருக்கு வரவேற்பு வாசிக்கிறாங்க, ஆங்கிலத்தை வாசிக்கிறாங்க. தாகூர் கோச்சுக்கிறார், ஏன் உங்க தமிழ் மொழியில, ஏன் உங்க தாய்மொழியில வாசிக்கல? தாகூரும் காந்தியும் ஏன் இந்த தாய்மொழிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஏன் தாய்மொழிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? தாய்க்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை ஒவ்வொரு மனிதனும் தன் தாய்மொழிக்கும் கொடுக்க வேண்டும். சரி இருக்கட்டும், எல்லாருடைய மொழி பேசிட்டோம். காந்தியோட குஜராத்தி பேசிட்டோம், தாகூருடைய வங்காளம் பேசிட்டோம். தமிழ் மொழியில என்னையா இருக்கு? இவ்வளவு பேர் வர்றீங்க, உலக நாடு முழுவதும் நீங்க தான் இருக்கேங்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் உங்க மொழி தான் பெருசுங்கிறீங்க. என்ன இருக்கு தெரிஞ்சுக்கணும்ல? நம்ம என் மொழி அப்படின்னு சொல்றோம், என்ன இருக்குன்னா பதில் தெரியும். உலகம் முழுவதும் 7000 மொழிகள் இருக்கு. இந்த 7000 மொழியில 200க்கும் குறைவான மொழி தான் எழுத்து வடிவத்தில் இருக்கு. நிறைய மொழிக்கு எழுத்து வடிவம் இல்ல. இந்த 200 மொழிகள் இருக்குல்ல, இதுல 6 மொழி தான் செம்மொழி. ஏன் அதனால இந்த 200 மொழி எழுத்து வடிவம். இந்த மொழி சும்மா போற போக்குல உருவானது இல்ல, எல்லாருக்கும் ஒரு காரணம் வேணும்ல. ஏன் இந்த மொழியோட நேசிக்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் எழுத்துக்கள் எத்தனை? ஏன் சண்டை 236 247 நல்ல கைது இருக்காது பேர். தயங்காய் தப்பா சொல்றதுக்கு தயவு செஞ்சு பயப்படாதீங்க. நான் நிறைய தப்பா சொல்லி அடி வாங்கி அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கேன். நம்ம தப்பு பண்ணலாம் திருத்த முடியாது, தயவு செஞ்சு கத்துக்கோ. தப்பு பண்ண தயவு செஞ்சு தயங்காது. 247 எழுத்துல உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. மெய் எழுத்துக்கள் எத்தனை? 18. உயிர் மெய் எழுத்துக்கள் எத்தனை? 216. சரி, பாடம் எடுத்தது போதும். இப்ப விஷயத்துக்கு வந்து, இப்ப இந்த ஆ ஆ இ இ. அப்ப தம்பி, ஆனா ஆப்பிள் சொல்றது யாரியா? ஆனா அம்மாயா? தயவு செஞ்சு பாத்துக்கிறீங்க. ஏ ஃபார் தான் ஆப்பிள், ஆ ஃபார் ஆப்பிள் இல்ல. எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அம்மா ஒண்ணுதான் இருக்கு, அதையும் தள்ளிடாதீங்க. இந்த உயிர் எழுத்துக்கள் ஆ ஆ இ இ உ ஊலாம் இருக்குல்ல, மெய் எழுத்துக்கள் என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க. இவன் யாரா அங்க இருந்து வகுப்படுத்திட்டு இருக்காங்க. அதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு ரொம்ப பிரியத்தோட வந்திருக்கு. இந்த மொழி எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சாப்பாடு இல்லாம ஒரு வாரம் இருக்கலாமா உயிரோட? தண்ணி இல்லாம ஒரு 2 நாள் உயிரோட இருக்கலாமா? எது இல்லைன்னா உடனே நின்று போகும். காற்று, O2ன்னு வச்சுக்கலாம், ஆக்சிஜன் வச்சுக்கலாம், தமிழ்ல காற்றுன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம இப்ப தமிழுக்கு வந்துருவோம். காற்று, O2ல இருந்து காற்றுக்கு வந்துட்டோம். இந்த காற்று இல்லைன்னா உயிர் வரும், அப்படித்தானே? ஆணு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, வாயில இருந்து வெளியே காத்து வரும். ஆணு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, ஈனு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, ஊனு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. இந்த உச்சரிப்புகளில் உங்கள் உடலில் இருந்து காற்று வெளியே போகும். அதனால உயிர் எழுத்து. உயிர் தனியாக இயங்கும். உடம்போட இருந்தாலும் உயிர் இயங்கும், உடம்போட இல்லாட்டியும் உயிர் இயங்கும். ஆனா மெய் உயிர் இல்லைன்னா உடம்பு இயங்குமா? உயிர் இல்லைன்னா இந்த உடம்பு இயங்குமா? இயங்காதானே? இக்குன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, இக்கு. ஈ உயிர் எழுத்து தானே? அந்த ஈ வராம இக்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, உச்சரிக்காம வருதா? வருதா? வராது. அதனால மெய் எழுத்து. உயிரும் மெய்யும் சேர்ந்தா உயிர் மெய். அம்மா காத்து போய் நின்று மறுபடி வெளியே வரும், அதனால உயிர்மை. காற்று இந்த உடலோடு வெளியே வந்தா அது உயிர், உள்ளே நின்றா மெய், வந்து போனா உயிர்மை. அர்த்தத்தோடு படைக்கப்பட்ட மொழி நம் தாய்மொழி. மற்ற மொழிகள் இல்லாத சிறப்பு நான் அடிக்கிட்டே போலாம். ஒண்ணு இல்லை, ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க. முத்து, மு இத்து. தமிழ் தா மீ இல். கவிதா கா வி தா. ஆங்கிலத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, முத்து MUTHU. மூவ் பண்ணனால 2 வார்த்தை வேணும். இங்கிலீஷ் 5 எழுத்து போடணும், 6 எழுத்து வரணும். ஆனா ஒளிக்கணக்குல இருந்து மூச்சு போய் வர்ற கணக்கு வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்ட மொழி நம் தாய்மொழி.
அதனாலதான் திருப்புகளையும் தேவாரத்தையும் பேசி பேச்சு வராத குழந்தைகளுக்கு ஸ்பீச் தெரபிய உலக மருத்துவம் கொடுத்துக்கிட்டு தமிழ் மூலியமா வாங்கக்கூடாது. இந்த மொழியில இவ்வளவு சிறப்பு இருக்குங்க. சரி, இதை வச்சு நான் என்ன பண்றது, சரி இருக்கட்டுமே, ஒரு ஓரமா இருக்கட்டுமே, எனக்கு எதுக்கு கழுத, இந்த கேள்விதானே எனக்கு இருக்கு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இல்லாவது எங்கும் காணும் தம்பி சொன்னார்ல, அப்படி சொன்ன மாதிரி தமிழ் மட்டும் கிடையாது, தமிழ் போக 9-10 மொழி தெரிஞ்சிருக்கு. தமிழ்தான் ஞான முதல் மொழி அப்படின்னு தேவனைய பாவனர் சும்மா சொல்ல, அந்த மனுஷனுக்கு 20 மொழி தெரியும். 20 மொழியை படிச்சு விட்டுதா தமிழ் தான் முதல் ஞான மொழி அதான் சொல்ற. இன்னைக்கு உலகம் முழுவதும் வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து அப்படியே கொரியன் கல்ச்சருக்கு மாறுது. பயில ஊரா மீசதாடி இல்லாம இருக்காங்க, என்னென்னமோ முகத்துல பூசிக்கிறாங்க, உடை உணவு எல்லாம் மாறுது. ஆய்ந்து பார்த்தா கொரிய மொழியில இருக்கிற வார்த்தைகளில் 50% தமிழால் உருவானதுங்க. இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ற கொரியன் இருக்குல்ல, அவன் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளதான் ஃபாலோ பண்ணிருக்கான். நம்மை பின்பற்றி வந்த மொழியை இன்று நாம் பின்பற்றுகிறோம்னா நம்மளுடைய மொழியுடைய அந்த தொன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு சிங்கப்பூருடைய ஆட்சி மொழியில் நம்ம பெருமை பாடுறோம்ல தமிழ. நாங்க ஊர்ல இருந்து சொல்ற சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல நான் போன உடனே வருகைன்னு போட்டுருச்சியா, நம்ம ஊர் ஏர்போர்ட்ல காணுமையா நான் கருதிட்டு இருக்கேன். இந்த சிங்கப்பூர் இன்று மட்டும் தமிழ் ஆட்சி மொழியாக இல்லை, 6ஆம் நூற்றாண்டுல இருந்து 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கடாரம் கொண்டாண்டு ஒரு சோழனை மட்டும் ஆட்சி பண்ணிருக்கான். அப்படி இந்த மொழியுடைய தொன்மையே வச்சுட்டு என்னங்க பண்றது, இந்த மொழி என்னங்க செஞ்சுச்சு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். இந்த மொழி என்ன செய்யும்? பணங்காசு பொருளாதாரத்தை தூக்கி ஒரு ஓரமா வைக்கல, பணம் சம்பாதிக்கிறது எதுக்கு நண்பர்களே? மகிழ்ச்சியா வாழ்றது. மகிழ்ச்சியா வாழ்றதுனா என்ன? சனிக்கிழமை மலேசியா கிளம்பி போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு திருப்பி வருது மட்டும் மகிழ்ச்சியா? அது மட்டும் மகிழ்ச்சியா? இல்ல. இல்வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. வெள்ளிக்கிழமை சாயங்காலமா கிளம்பி போயிட்டு திங்கக்கிழமை காலையில வீட்டுக்குள்ள வர்றப்ப வீட்டம்மா தொடப்ப கட்டியோட நின்றா அன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்? வேலை கட்டு போயிடும். வேலைக்கு போனா அங்க மனோநிலை எப்படி இருக்கும்? அங்க இருக்கு. இது எல்லாத்தையும் சரியா வழிநடத்தி கொண்டு போறதுக்கு இல்வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. பெரிய மகிழ்ச்சி இல்லை, உலகம் முழுவதும் சுத்துறோம், அங்க போறோம், இங்க போறோம், கிளப்பு போறோம், எல்லாம் பண்றோம். ஆனா கடைசியா உடம்பு சரியில்லை யாரு பாப்பா? உடம்பு சரியில்லை யாரு பாப்பா? வீட்டம்மா தான் பாப்பா. வீட்டம்மா உடம்பு சரியில்லை யாரு பாப்பா? அதுக்கு ஊர்ல இருந்து அவங்க அம்மா வரணும் அப்படி சொல்லுங்க. அது நம்ம தான் பாக்க. வீட்டம்மா உடம்பு சரியில்லை வீட்டுக்காரர் தான் பாப்பா. இப்ப இந்த பந்தம் இருக்குல்ல, இந்த பந்தம் செழிப்புற என்ன செய்யணும்னு தமிழ் சொல்லு. தமிழ் அகம் புறம்னு வாழ்க்கையை 2ஆ பிரிக்குது. ஏன் இந்த மொழியை கொண்டாடுறோம்னா, மொழி உங்களை பேசுறதுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கிற, வாழ கற்றுக் கொடுக்கிறது. உலகத்தில் வாழ்வதற்காக கற்றுக் கொடுக்கிற ஒரே மொழி தமிழ். வாழ்க்கை அகம் புறம் 2ஆ பிரிச்சிருக்கு. அகம்னா உனக்குள்ள, புறம்னா உனக்கு வெளியே. நடுவுல இல்வாழ்க்கையின் வீடையும் கொண்டு வந்திருக்காங்க. குடும்பம் கொடு இன்பமாக அப்புறம் கொண்டு போயிருக்காங்க. யாருக்கு யா கொடுக்குறது? பொருட்களை வாங்கி கொண்டே கொடுக்கறது இல்ல. பிள்ளைகளுக்கு பிளே ஸ்டேஷனை, மனைவிக்கு புதுசா வந்திருக்கிற ஒரு டைமண்ட் நெக்லஸ், அது மட்டும் கொடு இன்பம் இல்ல. அவங்களோட உட்கார்ந்து நேரம் செலவழிச்சு அறம் பேசுறது இருக்குல்ல, அது தமிழ் சொல்லி கொடுக்க. நல்ல மனுஷன் ஒரு யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் என்ன? 120 நாங்க, 100 நாங்க, இப்ப 45 நெஞ்சோரமா அடைச்சிருக்கு. 50, 65 தாண்டம்னா அதிசயமா பாக்குறாங்க. 65 you look very அப்படிங்கிறாங்க. 70 வயசு ஆள் பார்க் இருக்குல நடந்தா பதட்டப்படுறாங்க, கீழே விழுந்துருவாரோ தாங்கி பிடிக்கிறதுக்கு பின்னாடி 2 பேர் வராங்க. ஆனா மனிதனுக்கு வயதே இல்லைன்னு சொல்லுது. பாரதிக்கு என்ன வயசு? இன்னும் பாரதி வாழ்கிறானா? அந்த பிள்ளை சொல்லுச்சுல, கடியன் பூங்குன்றன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டான், யாவும் முறை யாவரும் கேள்வி அந்த பிள்ளை ஒண்ணு சொல்றது இல்ல. இங்க வந்து திருவள்ளுவரை நான் சொல்றேன், தொல்காப்பியனை பேசுறேன், இவங்களுக்கு எல்லாம் என்ன வயசு? இந்த நிலம் உள்ளவரை அவர்கள் எல்லாம் வாழ்வார்கள். ஏன் ஏன் படைப்பாளர்களா இருந்தாங்களா? அது மட்டும்தான் காரணமா? இல்லையே. லீ குவான் யூ என்ன படைச்சார்? வரலாறு படைச்சார். அவர் இலக்கியங்கள் படைக்கல. என்ன படைச்சாரு? வரலாறு படைச்சார்.
இப்ப வரலாறு உழைக்கிற மனிதர்களாக நீங்க இருக்கிறதா என்ன செய்யுங்கிறத தமிழ் தான் சொல்லுங்க. ஒரு நல்ல மனுஷனா இருப்பாங்க உன்னை தமிழ். போர் அடிக்கிறனா இல்ல, நல்லா தான் போயிட்டு இருக்கு. அடிக்கடி சந்தை செக் பண்ணிக்கணும். பேச்சாளருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா, கேட்கிற மாதிரியான ஆடியன்ஸ் கிடைச்சாங்கன்னா நான் காட்ட குளிர வேற செய்யுதா, எனக்கே கீழே உட்காரும் போது கிறக்கமாதான் இருந்துச்சு. ஒரு ஆள் பேசி இவ்வளவு பேர் கேட்கிற கொடுமை எப்படிங்கிறத நான் பள்ளிக்கூடம் காலேஜ் எல்லாம் அனுபவிச்சிருக்கேன். அதனால உங்க வேதனை எனக்கும் புரியும். அதான் அடிக்கடி செக் பண்ணிக்கிறேன். பேச்சாளருக்கு பெரிய சிக்கலை பத்தி சொல்லிடுறேன். நல்ல கேட்கிற கூட்டம்னா நேரம் பார்க்காம பேசிடுவோம். நான் கொஞ்சம் உஷாரா வாட்சி கட்டியிருக்கேன். என்ன பிரச்சனை, தமிழ்நாடு நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால நேரம் தெரியல. நான் பேசுறேன். உங்களுக்கு ஒரு மாதிரி போர் இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கீழே நேரம் உட்கார வச்சிருக்கேன் சிக்னல் கொடுக்கறதுக்கு. அருமைச்சந்திரன் சார் லேசா தலையை சொல்லிங்க கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஒரு பேச்சாளர், என்னமா நீ போய் ஹாயிதான் சொல்றியா, வேணாங்கிற மாதிரியே தெரியுமா பாக்குறேன். ஒரு பேச்சாளர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாராம். அப்ப அவருக்கே தெரிஞ்சிருச்சா ரொம்ப நேரம் பேசுறோம்னு. அப்போ சொன்னார, நீ மனுஷங்க நான் கடிகாரம் கட்டாம வந்துட்டேன், அதனால நேரம் தெரியலைங்கிறப்ப கூட்டத்திலிருந்து கோபமா ஒருத்தர் எடுத்துருச்சாரா, ஐயா நேரத்ததே பார்க்கல, பின்னாடி இருக்க காலண்டரையாவது பார்க்க கூடாதா அப்படின்னாலும். அப்படி நல்லா கேட்கிற கூட்டம் கிடைச்சுன்னா வார்த்தை பேசிட்டே போகும். இந்த நல்ல மனுஷன் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். தெற்கஞ்சி போ சுவாமிநாதரையா ஒரு நல்லா கதை சொல்லுவார். ஒரு ஊர்ல பயங்கரமா மழை பெஞ்சுதான். சிங்கப்பூர்ல தான் எப்போ மழை பெய்யுது எப்போ வெயிலுன்னு கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. எப்படா மழை பெய்யும் இருக்கும். மழை பெஞ்சா கொளுத்தோடு குழம்பு இருக்கு மழை. அப்ப ஊர் மக்கள் என்ன நினைச்சாங்க, நம்ம ஊர்ல எவ்வளவு பாவம் பண்ண வைக்கேன், அவனுக்காக அந்த மழை பெய்யுது. வள்ளுவர் சொல்லாரு, நல்லார் ஒருவர் உலரையில் அவர் உருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைங்கிறார். ஒரு ஊர்ல ஒரே ஒரு நல்ல இருந்தா போதுதா பூரா பேருக்கு மழை இருந்தாங்க. அந்த ஒரு நிலவை யாருக்கு கண்டுபிடிக்கிறது சிரமம். ஏன்னா நம்ம எல்லாருமே மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசாரோட வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்குள்ள நல்லவனு இருப்பேன் கெட்டவனு இருப்பேன், அப்ப எட்டி பாத்துக்குவாங்க மாத்தி மாத்தி வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த நல்லவன் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஊர்ல ஒண்ணு செஞ்சிருக்காங்க. மழை பெய்யுது, ஊரே வெள்ளக்காடு. அப்போ ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு, நம்ம ஊர்ல ஒரு பாவம் பண்ண வைக்கேன், அவனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம எல்லாரும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லி. அதுக்கு என்னங்க பண்றது கேட்டப்ப, ஊர் முனையில ஒரு பெரிய மண்டபம், சின்ன ஊர் 150 மொத்தமே மக்கள் தொகையே. ஊர் முனையில ஒரு மண்டபம் இருக்கு. எல்லாரும் இனிமே பாதுகாப்பா இருந்துக்குவோம். மண்டபத்துக்கு பார்த்தா ஒரு பனைமரம் இருக்கு. ஒவ்வொருத்தரையா போய் அந்த பனைமரத்தை தொட்டுட்டு திரும்பி வர சொல்லுவோம். எப்படி? ஒவ்வொருத்தரையா போய் அந்த பனைமரத்தை தொட்டுட்டு திரும்பி வர சொல்லுவோம். மரம் இருந்தா என்ன விழுகும்? இடி விழுகும். மழை பெய்யும் போது மரத்துல என்ன விழுகும்? இடி விழுகும். இந்த கெட்டவன் போய் மரத்தை தொடுறப்ப கரெக்டா என்ன விழுந்துரும்? இடி விழுந்துரும். அவன் மட்டும் செத்து போயிருவான். நம்ம ஊரை தப்பிச்சுலாம். இப்படி ஒரு பிளான் போட்டுருக்காங்க அந்த ஊர்ல. மைக்க கடிச்சிட்டே நினைக்கிறேன், பயப்படாதீங்க. உங்களுக்கு இடி விழுந்த மாதிரி ஆயிப்போச்சா? சரி, இப்ப இப்படி யாரு போய் தொடுறாங்களோ கெட்டவன் தொடும்போது இடி விழுந்துரும், அவன் மட்டும் செத்து போயிருவான், நம்ம ஊரை தப்பிச்சுக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. இப்ப ஊர் மக்கள் எல்லாம் வந்தாச்சு, மண்டபத்துல எல்லாம் நிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா போய் பயந்துக்கிட்டே தொடுறாங்க. நம்ம வரும் போது விழுந்துச்சுறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரா போறாங்க, தொடுறாங்க வர்றாங்க தொடுறாங்க வர்றாங்க. 149 பேர் போயிட்டா. கடைசியா ஒரே ஒரு பயிலாம இந்த மாதிரி நின்றுருக்கேன். இப்ப அவனை போச்சுனா போவானா? 149 பேர் போயிட்டாங்க. இப்ப இவன் தான் அக்யூஸ்ட் எல்லாரும் பாக்குறாங்க. ஏய் போய் தொடுறா, இல்ல தொட மாட்டேன், ஏய் போய் தொடுறா அப்படின்னு தள்ளுறாங்க. இவன் பயந்துட்டே போறான். போய் மரத்தை தொட்டுதான் தாமம் சட்டால் விழுந்து கிட்டி இங்க மண்டபத்துல வந்து அவன் கூட செத்துட்டேன். ஒருத்தவங்க நல்லவன். அப்படி நல்லவர்கள் யாருங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிற முயற்சி எடுத்தோம்னா பல சிக்கல்ல மாட்டிக்குவோம். இப்ப இந்த நல்லவனா வாழ்றதுக்கு என்னடா செய்யணும் அப்படின்னா ஒண்ணு கிடையாது. சொல்லுவாங்கல்ல, 4 பேருக்காக வாழணுங்க. 4 பேருக்காக. 4 பேர் யாரு தெரியுமா? இந்த மெய்யில் இருந்து இந்த உயிர் என்றோ ஒரு நாள் பெரிய தர போகுது. ஒரு கவிதை சொல்லுவாங்க ஊர்ல, பிரசிடென்ட் வீட்டு நாய் செத்து போனது, ஊரே வந்து நின்றது. பிரசிடென்ட் செத்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. பிரசிடென்ட் வீட்டு நாய் செத்து போனது, ஊரே வந்து நின்றது. பிரசிடென்ட் செத்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. பிரசிடென்ட் அப்படி வாழ்ந்துருக்க. இந்த வாழ்க்கையில நான் எப்படி வள்ளுவனையும் பாரதியையும் லீக்குவானியையும் சொல்றோம், அப்படி நாம மறைந்த பிறகு அந்த 4 பேர் என்ன பேசுறாங்க? நல்ல மனுஷன் போயிட்டாருப்பா, நல்ல வேலை போயிட்டாருப்பா. இந்த 2 தான். நல்ல மனுஷன் போயிட்டாருப்பாங்கிறதுக்கும் நல்ல வேலை போயிட்டாருப்பாங்கிறது தான் இந்த மண் உங்களை எவ்வளவு காலம் நினைவில் வைத்திருக்கிறது என்கிற கேள்விக்கான பதில். அப்ப இந்த மண் இருக்கிற வரைக்கும் உங்க பேர் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்னு தமிழ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? தமிழை வாசிக்கணும்.
நாங்க போய் எப்படிங்க இன்னி தமிழை வாசிக்கிறது? எங்க வீட்டை புத்தகம்லாம் வாங்கியிருக்கோம், தொல்காப்பியம் வாங்கியிருக்கோம், திருக்குறள் வாங்கியிருக்கோம், அதுக்கான அர்த்தம் புரிய மாட்டேங்குது. எங்களுக்கு யாரு சொல்லி கொடுப்பா? துப்பா இருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பா இருக்கு துப்பாய தூ, மழைனா தூ தூ தான் வருது. இதுக்கு எங்க அர்த்தத்தை படிக்கிறது? எப்படின்னா நீங்க அதெல்லாம் தான் படிக்கணும்னு இல்ல, நீங்க நவீன இலக்கியத்தை படிச்சா போதும். ஆனா மதிக்குமார் எங்க இருக்கீங்க? மதிக்குமார் தாயுமானவன் இருக்காரா? ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு, அங்கே மேல நிக்கிறார். சாரி மன்னிச்சுங்க. நான் பிக் பாஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கவிதை படிச்சேங்க. அந்த கவிதை ஒரு நாள் பூரா என்னை போட்டு ஒரு உழுப்பு உழுக்கி பிடிச்சு வந்தோடனே அவர் கை கொடுத்து நான் தாங்க அந்த மதிக்குமார் அப்படின்னாரு. எந்த மதிக்குமார் முதல்ல புரியல. அப்புறம் கவிதை சொன்னீங்களே அப்படின்னாரு. எனக்கு டக்குன்னு ஞாபகம். அவர் ஒரு கவிதை எழுதினாரு, இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். அந்த கவிதையுடைய தலைப்பு இரண்டாவதா சொல்றேன், முதல்ல கவிதையை சொல்றேன். கோவிலுக்குள் மறுக்கப்பட்டவனின் காலில் வந்து விழுந்தது. எப்படி? கோவிலுக்குள் மறுக்கப்பட்டவனின் காலில் வந்து விழுந்தது கோபுர நிழல் அப்படின்னு அந்த கவிதை எழுதினார். அந்த கவிதைக்கு தலைப்பு கொடுத்தாரு, பாவ மன்னிப்பு கொடுத்தாரு. கோபுர நிழல் வந்து பாவ மன்னிப்பு கேட்கலாம், உன்னை உள்ள விடாது, என்னை மன்னிச்சுக்கையா அப்படின்னு. இப்படி நவீன இலக்கியங்கள் இந்த சமூகத்துக்கு சொல்லி கொடுக்கிற சமூக நீதி இருக்குல்ல, மேட மேடையா போட்டு சமூக நீதிய பாகுபாடு பார்க்காதீங்க. லீ குவான் யூ 1965 மலேசியா துப்பி எரிஞ்சிட்டு சிங்கப்பூர், இந்த தீவு எனக்கு வேணாயான்னு கண்ணீர் மல்க ரேடியோல பேசி முடிச்ச லீ குவான் யூ இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்காக முதல் போட்ட திட்டம் என்ன தெரியுமா? இங்கே இருக்கிற சீன, மலாய், இந்திய தமிழ் மக்கள் எந்த பாகுபாட்டுக்கான புரட்சியையும் கூட்டத்தையும் போடக்கூடாதுன்னு முதல் சட்டம் போட்டார். முதல் சட்டம் இங்க பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு போட்டார். பாகுபாடு இல்லாத ஒரே காரணத்தால் இந்த நாடு தன்னால் துப்பி எரியப்பட்ட மலேசியாவை விட பொருளாதாரத்தில் 3 பங்கு அதிகம். மலேசியாவோட 3 பங்கு அதிகம் இருக்கா? இல்ல. உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளில் தனிநபர் வருமானத்துல 3வது இடத்துல சிங்கப்பூர். இந்த நாட்டுல எதுவுமே விளையல, இந்த நாட்டுல ஒண்ணுமே இல்ல, வளங்களே இல்லைன்னு தூக்கி எரியப்பட்ட ஒரு நாடு இருக்குல்ல, குட்டியூண்டு நாடு. இன்னைக்கு உலகத்தின் மிகப்பெரிய விமான நிலையமும் மிகப்பெரிய துறைமுகமும் கொண்ட நாடாக மதிக்கப்படுதுன்னா இந்த பாகுபாட்டை தூக்கி எரிஞ்சார்ல, இந்த பாகுபாட்டை தூக்கி எரிஞ்சத மதிக்குமார் தாயுமானவன்கிற ஒரு கவிஞர் தமிழ்நாட்டுல சிவகங்கை மாவட்டத்துல பட்டமங்கலம் கிராமத்துல இருந்து மென் பொறியாளரா இங்க வந்து எழுதிருக்கார். இதுதான் நவீன இலக்கியம். லீ குவான் யூ தமிழ் படிக்கல, ஆனா லீ குவான் யூக்கு தமிழ் பிடிச்சிருந்தது. லீ குவான் யூக்கு தமிழ் பிடிச்சிருந்தது. தெரியல அந்த பாகுபாடு இன்மை அவர் தமிழ்ல இருந்து கூட கத்துக்கலாமே, அதனாலதான் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. இப்ப இந்த நவீன இலக்கியம் இருக்குல்ல, இது என்னங்க செய்யும்? இந்த மொழி கொடுக்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் எத்தனை மணிக்கு மேடை ஏறினேன்? 8:30 ஏறி போனா 8:15 ஏறினேன். அரை மணி நேரமா உள்ள அறுத்து கொலையா கொண்டுட்டு இருக்கேன். ஆனா நீங்க கேட்கிறீங்களே, அடிக்கடி பாத்துக்கிறேன் உங்க கண்கள் எங்கேயாவது சோர்வடைதா? யாராவது டக்குன்னு ஏதாவது மெசேஜ் போயிட்டீங்களா? டக்குன்னு வாட்ஸ்அப்ல இருந்து இன்ஸ்டாகிராமுக்கு தப்புறீங்களா? இல்ல, ஒரு லைக் போட்டு திரும்பி வந்துருங்க நீங்க கேட்கறதுக்கு. இப்ப இத கேட்க வைக்கிற தமிழ் இருக்குல்ல, ஒரு கவிதை படிச்சாங்க நம்ம ஊர்ல. இந்த இடுகாடுகள் இருக்குல்ல, மக்கள் தொகை ஜாஸ்தி நம்ம ஊர்ல உங்களுக்கு தெரியும். இப்ப அதுல நம்ம முதல் நாளா வந்திருக்கோம், பெருமைப்பட வேண்டிய விஷயம். இடுகாடுகள் இருக்குல்ல, அங்க வந்து இறந்த சடலங்களை பிதைச்சிருந்தாங்கன்னா ஒரு சடலத்தை பிதைச்ச கொஞ்ச நாள் கழிச்சு மேல இன்னொரு சடலத்தை பிதைச்சிருவாங்க. அது ரொம்ப சாதாரண விஷயம் தான் நம்ம ஊர்ல. ஒருத்தர் எழுதுறார் இப்படி, அப்பாவின் இறந்த சடலத்துக்கு மேலே ஏதோ ஒரு அனாதை சடலத்தை புதைத்து கொண்டு வந்தார்கள். இறந்த பிறகும் போகவில்லை அப்பாவின் இறக்க குணம் அப்படின்னு இருந்தார். நம்மளால சட்டை வந்து சட்டை எப்படி போக எப்படியா எங்க அப்பா இல்ல, அதெல்லாம் அவர் எழுதிட்டார். இறந்த பிறகும் இறங்கவில்லை அப்பாவின் இறக்க குணம். இப்படி சொல்லி கடந்து போறது இந்த மொழிதான், இந்த கற்பனை அந்த மொழிதான் கொடுக்கும். யாருக்கெல்லாம் என்எஸ் கிருஷ்ணன் தெரியும்? என்எஸ் கிருஷ்ணன் தமிழ்நாட்டுடைய ரொம்ப முக்கியமான பெரியாட்கள் தெரியும். சின்ன பிள்ளைங்களுக்கு என்எஸ் கலைவாணரோட, நீங்க கலைவாணருடைய புத்தகங்களை வாங்கி இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஏன் வாசி முக்கியம் நான் பின்னாடி சொல்றேன். இப்படி பேசி கூட குறைச்சிக்கலாம்னு வைங்களேன், அதனால பிள்ளைகளுக்கு கொடுங்க. என்எஸ்கே தவறிட்டார்.
ஏன்னா வந்ததுல இருந்து செத்து போற பத்தியே பேச நினைக்காதீங்க. அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கணுங்க. என்னத்தை விட்டுட்டு போறோம் இருக்குல்ல, இதுக்கப்புறம் வாழ்றதுக்கு வந்துடுறேன். வாழ்றதை பத்தி பேசிட்டு முடிக்கும் போது போறதை பத்தி பேசிட்டு போனேன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால போறதை முன்னாடி பேசிடுவோம், பின்னாடி வாழ்றதுக்கு வருவோம். NSKக்கு ஒரு சிலை நிறுவி இருக்கிறாங்க. இது அப்ப முதலமைச்சரா இருக்கிற எம்ஜிஆர் வந்து திறந்து வைக்கிறாங்க. மாலை போடுறாங்க சிலைக்கு. அங்க இருந்து எம்ஜிஆர் நகர்ந்து வரும்போது ஒரு சின்ன பையனை விட்டா அந்த மாலையை கழட்டிட்டு ஓடுறேன். பிடிச்செல்லாம் அடிக்கிறாய். எம்ஜிஆர் எடுத்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இல்லையா NSK கழுத்துல போட்டிருந்த மாலையை முட்டி போய் எடுத்து ஓடுறேன். அவனை விட்டு என்னப்பா என்னாச்சு? எங்க தாத்தா தவறி போயிட்டாரு, அவருக்கு மாலை வாங்க காசு இல்ல, நான் அந்த மாலை எடுத்தேன். அப்பா எம்ஜிஆர் சொல்றாரு, இந்த பையனை கொடுங்க, மாலை எடுத்துட்டு போ. கலைவாணர் இருந்தாலும் ஜெயித்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கலைவாணர் மட்டும்தான் இருக்கும் போதும் கொடுத்தார், இறந்த பின்பும் கொடுத்தார் அப்படிங்கிறார். இருக்கும் போதும் கொடுத்தார், இறந்த பின்பும் கொடுத்தார் அப்படிங்கிறார். இதுல என்னங்க ஆச்சரியம் அப்படின்னா, இந்த பாகுபாடை பத்தி நம்ம நிச்சயம் பேசி ஆகணும். இப்ப நம்ம எல்லாம் பாகுபாடை உடைச்சு இங்க இருக்கிற மத்த மொழி பேசுகிற மத்த இன மக்களோட சேர்ந்து மகிழ்ந்து வாழ்றோம்ல. இப்ப இதுல இருக்கிற பிரிவினைகளை தமிழ் எப்படி உடைக்குது? அவ்வை சொல்றா, சாதி இருக்குங்கிற அவ்வை என்ன சொல்றா? சாதி இருக்குங்கிறா. இதுதாங்க அநியாயமா இருக்கு. அவ்வைக்கு இவ்வளவு சேட்டை அப்படின்னு கேட்கலாம். சாதி இரண்டொழிய வேறில்லை. ஆண் பெண் வச்சுக்கலாமா? இல்ல. பணக்கார ஏழைன்னு வச்சுக்கலாமா? இல்ல, தவிர்த்துடா. வேற என்ன வச்சுக்கலாம்? தமிழ் படிச்சவங்க தமிழ் படிக்காதவங்க வச்சுக்கலாமா? இல்ல. அவை சொல்றா, சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் அப்படிங்கிறான். பட்டாங்கல இருந்திருக்கு பாருங்க. இங்க இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்க. கொடுக்கிறவன் பெரியவன்டா, கொடுக்காதவன் சின்னாள்றான்டா. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ரெண்டே ஜாதி. எப்படி? ரெண்டே ஜாதி. கொடுக்கிறவன் பெரிய ஆளு, கொடுக்கிறவன் என்ன கை காலில் கிடக்கிறத கட்டி கொடுக்கணுமா? இல்ல, நீங்கள் படித்த அறிவை பிறருக்கு கொடுக்கலாம். நீங்க வச்சிருக்கிற சாப்பாடை கொஞ்சம் கொடுக்கலாம். தமிழ் என்ன சொல்லுது? இந்த இல்வாழ்க்கை, மகிழ்ச்சி இதெல்லாம் சொல்றோம்ல, இதை என்னன்னு சொல்லுது தமிழ்னா? இந்த உலகத்துல எல்லா புத்தகமும் பேசுது, என்னென்னமோ பேசுதுங்க. அறம்னா என்ன? அதுக்குள்ள நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. அது இது கசமுசா என்னென்னமோ இருக்கு. ஏதாவது ஒரு வார்த்தையில சொல்லுப்பா, அறம்னா என்னப்பா, எதுப்பா சிறந்தது இந்த உலகத்துல கேட்டா வள்ளுவர் சொன்னாரு, நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு ரெண்டாவது வரி போடுறாரு. முதல் என்ன போடுறாரு? எல்லா புத்தகத்தை விட இதாண்டா பெருசுகிறார். எது? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இப்படி ஒரு இடத்தை கூப்பிட்டு ஒரு தமிழ் வாத்தியார் வந்து அவர் படிச்ச தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறாருல. ஒரு அம்மா தன் பிள்ளைய கூட்டிட்டு வந்து உட்காருப்பா, தமிழ் கேளுப்பான்னு சொல்லுது இல்ல. இதுதான் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்க அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கறதா இது. ரொம்ப ரொம்ப சுலபமா நீங்க நம்ம இன்னைக்கு நிறைய சைக்காலஜிக்கல் டாக்டரை போய் பார்க்கிறோம், நிறைய மனோநல மருத்துவர்களை பார்க்கிறோம். மனசை எப்படியா மகிழ்ச்சியா வச்சுக்கிறது? விடிய காலையில பார்க்கல இப்படி சிரிக்கிற கும்பல்கள் தான் சந்திக்கிறோம்ல. அவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கு? காசு பணம் வந்துருச்சு, எல்லாம் இருக்கு, வீடு இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த நிம்மதி எங்கேயோ இல்லாம போயிச்சப்பா, எங்க தேடுறதுன்னு தெரியல. தமிழ் சொல்லுது, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக இருக்கேன். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்ற தரம் தமிழ். வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இல்ல உண்மையிலே சொல்றேன், நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி, பிக் பாஸ்ல நான் ஜெயிச்சதுக்கான ஃபார்முலாவே இந்த திருக்குறள் தான். பிக் பாஸ்ல நான் ஜெயிச்சதுக்கான ஃபார்முலாவே, ரகசியமே, நான் வச்சிருக்க சூத்திரமே இந்த திருக்குறள் தான். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது. அழுக்காருன்னா தெரியுமா? பொறாம. பக்கத்து வீட்டுக்காரன் பென்ஸ் வாங்கிட்டேன், இன்னும் நான் அந்த உண்டாயிலே திருடையா. அவ்வா ஏதோ ஒரு பேராசை. வெகுளி திடீர்னு ஒரு கோபம். இன்னாச்சொல் மற்றவங்களை பத்தி அவதூறா பின்னாடி பேசுறது. அடுத்தவனை பார்க்காம உன்னைய மட்டும் பாதியா தான் தமிழ் இவ்வளவு காலமா சொல்லி கொடுத்துருக்கு. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி எனக்கு சுவாரஸ்யத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் வந்து விஜய் தொலைக்காட்சியில ஹாய் வணக்கம், அதான் இனிமே எல்லாரும் வணக்கம் இல்ல. உண்மையே நான் இன்னைக்கு உங்ககிட்ட தான் சொல்லிட்டு போகணும்னு விரும்புற ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, எல்லாரையும் சந்திக்கிற போது வணக்கம் சொல்லுங்க.
நான் அதை ரொம்ப காலமா பின்பற்றிட்டு வரேன். அது ரொம்ப அழகா இருக்கு. இந்த வணக்கம் சொல்றதுக்கு 2-3 காரணங்கள் இருக்குங்க. இது முந்தைய காலத்துல எதுக்கு வணக்கம் சொன்னாங்கன்னா, என்கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல, நான் உங்களை தாக்க போறதுலேன்னு 2 கையையும் கூப்பி வணக்கம் சொல்லி என்னை பார்த்து பயப்படாதீங்க அப்படிங்கிற அச்ச உணர்வை நீக்கிறதா வணக்கம் இருந்துச்சு. உங்ககிட்ட ஆயுதம் இல்லைன்னு எனக்கு தெரியுது, வணக்கம். ஆனா இப்ப இது ரொம்ப முக்கியம். வணக்கம் சொல்லும் போது என்கிட்ட செல்போன் இல்லை, நீங்க சொல்லும் போது நான் கேட்பேன், நான் மொபைல் போனை நோண்டிக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த வணக்கத்தை நீங்க சொல்லலாம். இன்னொரு காரணம் இருக்கு. இந்த வழக்கையும் இடக்கையும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஏத்தி இறக்கிறோம்ல, இந்த கைக்கு ஒரு சிறப்பு இருக்கியா, யார்கிட்டயாவது இடக்கையில கொடுத்து பாருங்க, எவ்வளவு திமிரு பத்தி அவனுக்கு அப்படிப்பா. இந்த இடக்கையை கொடுத்து பாருங்க, ஏதோ ஒரு இடத்துல அதை இறக்கிறோம்ல, அது கிடையாதுங்க. 2 கையும் ஒண்ணுதாயா, இதே உடனாயா உன்னை என்னை நான் பாக்குறேன், இருவரும் சமங்கிற சமத்துவத்தை சொல்லி பழக்கின மொழி இந்த மொழி. வணக்கம் சொல்ல உங்களுக்கு தெரியும். ஹலோங்கிற வார்த்தை யாருக்கு அர்த்தம் தெரியும்? ஹலோங்கிற வார்த்தைக்கு யாருக்கு அர்த்தம் தெரியும்? கண்டுபிடிச்சே தெரியாது. கதையெல்லாம் முதல்ல செல்போனை கண்டுபிடிச்சு சொல்ற வீட்டுக்கார அம்மா பேர் ஹலோ, அதனால ஹலோ சொல்றாங்கன்னு என்னென்னமோ சொல்றாங்க. கட்டு கதைகள் ஊந்து விளையாடு. ஆனா ஹலோ கத்த தெரியும். ஆனா போன இடத்துல எல்லாரும் சொல்றோம் ஹலோ, யாராவது ஹலோ சொல்ல அப்படின்னா என்னன்னு கேட்கல. அது இருக்கா உனக்கு? அலைபேசி எடுத்து முதல்ல வணக்கம் சொல்லு. வணக்கம் ரொம்ப இனிமையா இருக்கும். நிஜமா பயிற்சி பண்ணி பாருங்களேன். இன்னையில இருந்து யாராவது நேரில் சந்திப்பீங்கன்னா முதல்ல கை ஊப்பி வணக்கம் சொல்லுங்க. யாராவது அலைபேசியில வந்தா முதல்ல வணக்கம்னு சொல்லுங்க. நிஜமாவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். எதிர பேசப்படி யார்கிட்ட கடை வாங்கிட்டீங்க, ஒரு $3000 வாங்கிட்டீங்க, 3000 வெள்ளியை திருப்பி கொடுக்கல, அவர் கோபம் அடிக்கிறார், வணக்கம் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் திக்குமுக்கு ஆகிடலாம் மனுஷன். என்ன வணக்கம், இப்ப 3000 வெள்ளியை கேட்கிறதா திருப்பூர் சொல்லுவாரோ அவர் பயந்துருவாங்க. ரொம்ப அழகா இருக்கும். நீங்க இன்னையில இருந்து நிஜமா பயிற்சி பண்ணி பாருங்களேன். நான் கடந்த 5 ஆண்டுகளா யாரு கூப்பிட்டாலும் முதல்ல வணக்கம் சொல்லுவேன். வணக்கம் கேட்டா முத்துக்குமார் தான் போன எடுத்துருக்காரு இப்ப தெரிஞ்சுக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் எடுத்து பாக்குறாங்க, என்னது ஏதாவது கால் சென்டர் கால் பண்ணோமா அப்படின்னு பயந்தாங்க. இப்ப பழகிடுச்சு. இந்த வணக்கத்தையும் பழகுங்க. எங்க விட்டோம் அழுக்கா ரவாவர்கள் இன்னா சொன்னாலும் இழுக்கா என்ற தரம். பிக் பாஸ பொறுத்த வரைக்கும் ஒரு 20 பேரை உள்ள போட்டு ஒருத்தரை பத்தி ஒருத்தரை புரணி பேச வைக்கிற நிகழ்ச்சி. உண்மையா பொய்யா? அதனாலதான் விஜய் டிவில அதுக்கே அதிக டிஆர்பி. புரணி பேசுவாங்க நல்லா. என்ன அதுல வந்து சுவாரஸ்யம்னா, உள்ள அவங்க புரணி பேசுவாங்க, வெளியே அவங்களை பத்தி நம்ம புரணி பேசலாம். என்ன ஒரு அருமையான சுவாரஸ்யம் பாருங்க. இப்ப இவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சிக்கு அவ்வளவு விளம்பரம், அவ்வளவு பார்வையாளர்கள். ஆனா நண்பர்களே, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, எவ்வளவு பேர் புரணி பேசுறத ரசிச்சாலும் எவன் ஒருத்தன் அதுல புரணி பேசல அவனுக்கு தான் வாக்கு போடுறோம். உண்மையா? எத்தனை பேர் உள்ள இருந்தாலும் எவன் ஒருத்தன் அவன் வேலையை மட்டும் பார்த்து பிறரை பற்றி புறம் பேசாமல் இருக்கிறானோ அவருக்கு தான் வாக்கு செலுத்துறோம். இதுதான் அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல், நான்கும் இழுக்கா என்றது அறந்து தமிழ் சொல்லு. இது பிக் பாஸுக்கான பார்முலா மட்டும் கிடையாது, உங்க வாழ்க்கைக்கான பார்முலா. உங்க வாழ்க்கைக்கு இதுதான் பார்முலா. நீ யோசிச்சு யாரை பத்தியாவது புரணி பேசாம இருந்து பாருங்களேன், உங்க கூட கெட்டவங்க வர மாட்டாங்க. உங்க பக்கத்துல ஒரு ஆள் வந்து, தெரியுமா உங்களுக்கு அவரு அப்படின்னு அப்படின்னா டெவலப் ஆகும். நமக்கு தெரியாதுங்க அப்படின்னா என்ன இவருக்கு பேசவே தெரியல அப்படிவான். பிறரை பார்த்து நம்ம பெரிய அளவுல பேராசப்படணும் வைங்களேன், தேவையில்லாத ஓட்டம். நமக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் தேட ஆரம்பிச்சோம் வைங்களேன், தேவையில்லாத ஓட்டம் குறைஞ்சு நிம்மதி இழக்கிறத விட்டுருவோம். வெகுளி. எனக்கு வெளியே வந்தவரை கேட்டாங்க, நண்பர்கள் கேட்டாங்க, எப்படி மாப்பிள்ள கோபப்படாம இருந்த? உன்னை வெறுப்பேற்றும் போது நீ கோபம் எனக்கே அடிக்கணும் போல வந்துச்சுடா. உனக்கு அடிக்கல் வரலையா? வந்துச்சு. அங்கனக்குள்ளே மண்டையிலே நங்கு கொட்டன்னு வந்துச்சு. ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்களா? பிக் பாஸ்ங்கிற ஒரு 100 நாள் நிகழ்ச்சியில நான் கோபத்தை கட்டுப்படுத்தி மென்னு முழுங்கி புன்னகையை பதிலளிச்சு இருந்த வெறும் 100 நாள் இருந்ததுனால எனக்கு இவ்வளவு மக்களின் அன்பு கிடைக்கும்னா, வாழ்நாள் முழுவதும் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தினார், வாழ்நாள் முழுவதும் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தினார் என்னெல்லாம் கிடைக்கும்? எல்லாமும் கிடைக்கும் தமிழ் சொல்லு. எல்லாமும் கிடைக்கும் தமிழ் சொல்லு. ரொம்ப ஒண்ணும் இல்லைங்க. வீட்டுக்குள்ள போறீங்க, ஏதோ ஒரு சிக்கல் ஆகி போச்சு. அங்க இருந்து அடுப்படையில் இருந்த வீட்டம்மா கோபமா தோசை கண்டிட வராங்க. காலையில உன்னை என்ன சொன்ன? நீங்க திருப்பி காலையில சொன்னது இப்ப எப்படி தெரியும் அப்படின்னு கேட்காம,
காலையில என்ன சொன்னாங்கம்மா, இப்ப சொல்றேன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி பாருங்க. வாழ்க்கையை புரண்டு போயிருங்க. அந்த மாதிரி புரியாது. கல்யாணம் ஆகணுங்களா? கல்யாணம் பண்ணா தெரியும் முத்துக்கூட. இல்ல வாட்ஸ்அப்ல கூட நீங்க சொல்லலாம் கல்யாணம் ஆகலாம், ஒரு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் லைஃப் ட்ரிக்ஸ். இது வந்து கணவன் மனைவிட்ட தான் சொல்லணும் கிடையாது. உங்க நண்பர்கள்ட்ட, சகோதரர்கள்ட்ட, தோழர்கள்ட்ட, அலுவலகத்துல பார்த்து சொல்லணும். ஆள் தெரியாம சொல்லி அடி வாங்கி கொடுக்கூடாது, எனக்கு அடி வாங்கி கொடுக்கூடாது. இந்த கோபத்தை கட்டுப்படுத்தி பாருங்களேன், எல்லாமே சரியாயிரும். தமிழ் சொல்லு பாவேந்தர் என்ன சொல்றாரு, உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழேங்கிறார். தமிழ் எதை வளர்க்குதா? தமிழ் எதை வளர்க்குதா? உயிரை உணர்வை வளர்ப்பது. உயிரை எப்படிங்க வளர்க்கிறது? இந்த செடியா தண்ணியை ஊற்றி வளர்க்கறதுக்கு? உடம்ப வளர்த்துடலாம், அதுக்கு ஒரு இன்டர்மீடியட் பாஸ்டிங் வேற தேவைப்படுது, வளர்த்துட்டு அப்புறம் குறைக்கிறதுக்கு. வயிறு வளர்ந்துருது, உயிர் எப்படி வளர்க்கிறது? உயிரை தமிழால் வளர்த்தால் உங்கள் உயிர் வளர்ந்து இந்த சமூகத்துல யாரோ ஒருத்தரை பார்த்து he is a good soul னு சொல்றோமா? யாரோ ஒருவர் நல்லவர் நமக்கு தெரியும், அவரை பார்த்து என்ன சொல்லுவோம்? நல்ல மனுஷன்டா. அதுதான் உயிரை வளர்ப்பு. இந்த தமிழ் சொல்லி கொடுக்கிற அறத்தை நீங்க படிக்கும் போது அது உங்க உயிரை வளர்க்கும், அது உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். பெஞ்சமின் லீவார் அப்படிங்கிற ஒரு உங்களுடைய எண்ணங்கள் இருக்குல்ல, எது எண்ணம்? நீங்க நல்லது செய்யணும், முதல்ல என்ன செய்யணும்? நல்லது நினைக்கணும். எப்படி நல்லது செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? நல்லதை நினைக்கணும். நல்லதை நினைச்சா என்ன நடக்கும்? உண்மையிலே நல்லதே நடக்குங்க. உண்மை. இந்த எண்ணம் போல் வாழ்க்கைலாம் சினிமால டைலாக்லாம் வருதுல்ல, அதெல்லாம் பொய்யே கிடையாது. இந்த பிரபஞ்ச சக்தி எல்லாம் சொல்றா. கோயிலுக்கு எதுக்கு போறோம்? கோயிலுக்கு எதுக்கு போறோம் யாருக்கா தெரியுமா? வெத்தலை மாலை கட்டி போடுறதுக்கு, அளவு குத்துறதுக்கு, தீ நடக்கிறதுக்கு, பால் குடம், அதெல்லாம் அப்புறம், அதெல்லாம் அங்க வச்சிருக்க. கோயிலுக்கு போய் யாருமே அவர் கெட்டு போயிடணும், இவர் வீணா போயிடணும், என் கூட இருக்கிற வளரவே கூடாதுன்னு வேண்டியிருக்குமா? ரொம்ப ஒரு சிலா இருப்பாங்க, அவங்கள விட்டுருக்க, அவங்க வேண்டாம். அதுக்கு வேற இடம் போவாங்க. கோயிலுக்கு போற யாருமே பிறரை பற்றிய குறைகளை கூறுவதில்லை. நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எங்க வீட்டுக்காரர் நல்லா வந்துடணும், அவருக்கு தொழில இருக்கிற சிக்கல்கள் தீரணும், எனக்கு உடல் ஆரோக்கியம் ஆயிடணும், எங்க அம்மா அப்பாவுக்கு, என் மாமியாருக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும், என் பிள்ளைங்களுக்கு அறிவு கிடைக்கணும், கல்வி கிடைக்கணும், செல்வம் கிடைக்கணும்னு நல்ல விஷயங்களை மட்டுமே யோசிக்கிறதுக்கு தான் கோவில்ங்கிற ஒரு அமைப்பையே யார் உருவாக்குறோம்? தமிழர்கள் உருவாக்கி வச்சுட்டாங்க. அது பின்னாடி வேற மாதிரியா ஆயிடுச்சு வைங்களேன். இந்த நல்ல எண்ணங்களை எது கொடுக்கும்னா மொழி கொடுக்குமா? எது கொடுக்கும்? மொழி கொடுக்குமா? அகரம் சொல்லிக் கொடுத்த போதே அறத்தையும் சொல்லிக் கொடுத்த மொழி தமிழ் மொழி. அகரம் சொல்லிக் கொடுத்த போதே அறத்தையும் சொல்லிக் கொடுத்த மொழி தமிழ். இந்த மனிதர்கள் இதை மட்டும் சொல்லி முடிச்சுறேன், தமிழுடைய அடிப்படையை சொல்லி முடிச்சுறேன். இந்த மனித இனம் இருக்குல்ல, இது எப்படி மனித இனமா பண்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளாம் குரங்குல இருந்து வந்தோங்கிறாங்கல்ல, அதை வந்து 99% ஒத்துக்கிறோம். ஆமா, இப்ப சில நேரங்கள் அதுக்கான சில செய்கைகள்லாம் நம்மளால உணர முடியுதுன்னு வைங்களேன். இப்ப இந்த விலங்கு அந்த நிலையில இருந்து மனிதங்கிற நிலைக்கு மாறதுக்கு மனுஷன் என்ன செய்யறான்? பண்பட வேண்டியது. ஏன் உலக மொழிகள் எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்குங்க. தமிழர்களுடைய அடையாளம் என்ன? பண்பாடு. தமிழர்கள்லாம் என்ன? பண்பாடு. பண்பாடுனா என்னங்க? இந்த அர்த்தம் தெரியாம ஒரு நாளா தெரிஞ்சிருக்குமே. பண்படுவதுதான் பண்பாடு. ஒரு மனித ஒரு நிலம் இருக்கு, விளை நிலம் இருக்கு, அந்த விவசாய நிலமா மாத்தினா உடனே விளைஞ்சிருமா? ஒரு 2-3 தலைமுறை அதை பண்படுத்தணும். அந்த நிலத்தை உழுகணும், உரம் போடணும், பழக்கணும், அதுல வந்து மாட்டை கொண்டாந்து விடணும், ஆட்டை கொண்டாந்து விடணும், இப்படி பண்படுத்த வேண்டியது இருக்குல்ல. ஒரு 2-3 தலைமுறைகள் ஒரு நிலத்தை பண்படுத்தினால் அது நல்ல விளைச்சலை கொடுக்கும்னா, மனித இனத்தையும் பண்பாடு என்கிற பெயரால் பண்படுத்தினால் தான் நல்ல விளைச்சல். அந்த நல்ல விளைச்சல் கொடுக்குற மனிதர்கள் தான் நல்ல மனிதர்கள் அந்த சமூகத்துக்கு வருவாங்க. இந்த மிருக நிலையிலிருந்து எப்படி மனுஷனா மாறணுங்கிறத மட்டும் சொல்லிடுறேங்க. மிருகத்துக்கு ரெண்டு பண்புகள் இருக்குது, குவாலிட்டிஸ் இருக்குது. மனுஷனா மாறும்போது அது மாறிச்சு. என்ன பண்பு தெரியுமா? ஒண்ணு கோபம், இன்னொன்னு காமம். எது? பசி அப்படியே தான் இருக்கு. மிருகமா இருக்கும்போது இந்த பசி தான் இப்ப இருக்கு. மணியானா பசிச்சிருது, எதையா சாப்பிட கேட்குது. அப்ப எதோ மாறி இருக்கு? காமம் காதலாக மாறி இருக்கிறது. எப்படி?
காமம் காதலாக மாறி இருக்கிறது. அதுதான் தமிழ் சொல்லி கொடுக்கிற இல்வாழ்க்கை. காமத்துக்கு அடையாளம் தெரியாது, என்ன பண்றோம் என்ன செய்யறோங்கிற அடையாளம் தெரியாது. காதலுக்கு அடையாளம் தெரியும். என்னவள் இவள் தான், இவன் மேலதான் அன்பு செலுத்தணுங்கிற அடையாளமும் பண்பாடும் பண்பும் காமத்திலிருந்து மனிதர்களை காதலா பண்பு. கோபத்துல இருந்து கோபம்ங்கிற பண்பு வீரம்ங்கிற பண்பா மாறிச்சு. எப்படி? கோபத்துல இருந்து என்ன மாறி இருக்கு? வீரம்ங்கிற பண்பா மாறி இருக்கு. அர்த்தமில்லாத விஷயத்துக்கு நீங்க குரல் உயர்த்துறீங்கன்னா அது கோபம், அர்த்தமுள்ள விஷயங்களுக்கு நீங்க குரல் எழுப்புனீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? வீரம். இதுதான் பாரதி ரவுத்திர பழக்கம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு எங்கேயோ விபத்து நடக்குதுங்க, எங்கேயோ விபத்து நடக்குது. சில பேர்லாம் சொல்லுவாங்க சோடா கொண்டாங்க சோடா கொண்டாங்க, கொண்டாந்து அவங்க குடிச்சிட்டு இருப்பாங்க. என்னங்க? இல்லைங்க யாரும் ஆக்சிடென்ட் பார்த்தா எனக்கு பட கொடுத்துரும். அப்படி இல்லாம ஏதோ ஒரு விபத்து நடக்குதுன்னா இங்க யாரோ ஒருத்தரை காப்பாற்றி ஆஸ்பத்திரிக்கு சேர்க்கிற அந்த ஒரு அடிப்படை அன்பு இருக்குல்ல, இந்த அடிப்படை அன்பையும் பண்பையும் சொல்லி கொடுத்த தமிழ் தான் நம்ம எல்லாரையும் படிக்க. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது ரெண்டே ரெண்டு தான் வேணுமா வாழ்க்கை? என்னது? அன்பும் அரணும். அன்புனா என்னங்க? அதான் அந்த அழுக்காரு அவா வெளி என்ன சொன்னாங்க, பாக்குற போது பொறாப்படாம கோவப்படாம என்ன உள்ள இருக்கோ முடிஞ்சா எதையாவது கொடுப்போம், இல்லையா அவனாவது கொடுக்கறது தடுக்காமையாவது இருப்போம். இதுதான் அன்பு. அறம்னா என்னங்க? யாருக்கும் தீங்கு நினைக்காம இருக்கிறது. நம்ம இயல்பிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிற பண்பை வளர்த்து கொண்டால் சிறப்பா வந்துடலாம். இதெல்லாம் யாருக்கு சொல்லி கொடுக்குறா? தொல்காப்பியமும் திருக்குறளும் தமிழின் இலக்கியங்களும் மதிக்குமார் தாயுமானவன் போன்ற இக்கால இலக்கியவாதிகளும் தொடர்ந்து இந்த தமிழ் மொழியின் சிறப்பு சொல்லி கொடுத்தே போறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு நாங்க எப்படி இதை கடத்த போறோம்னா ரொம்ப ரொம்ப சுலபம். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ண ரெடியா இருக்கீங்களா? யாருக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு தமிழை கடத்தணுங்கிற ஆர்வம் இருக்கு? ஒரு ஸ்ட்ரிக்டான ஐடியாவோட நான் இன்னைக்கு ரெடி ஆயிட்டேன். பைக்ல லைசன்ஸை பறிச்சுக்கிறதுக்கு எத்தனை? 12 பாயிண்டா? எத்தனை பாயிண்ட்? 12 பாயிண்ட் தானே. ஒரு வருஷத்துக்கு 12 பாயிண்ட், 24 பாயிண்ட் ஆகி போச்சா? நீங்க ஒரு வருஷம் ஒழுங்கா ஓட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 2வது வருஷம் சேர்த்து 24 பாயிண்ட் ஆகிருக்கு இல்லையா? 24 பாயிண்டா? இந்த 24 பாயிண்டையும் சரியா வச்சிருந்தாலே அடுத்த வருஷம் அந்த பாயிண்ட் கூடும். வீட்டுல ஒரு 12 பாயிண்ட் போட்டுருங்க. வீட்டுல ஒரு குட்டி போட வாங்கி போட்டு என்ன பண்ணிருங்க? 12 பாயிண்ட் போட்டுருங்க. அம்மாவுக்கு 12 பாயிண்ட், அப்பாவுக்கு 12 பாயிண்ட், பிள்ளைக்கு 12 பாயிண்ட். தமிழ்ல தான் பேசணும். எப்படி? தமிழ்ல தான் பேசணும். யாராவது தமிழ் இல்லாம வேற்று மொழிகள் அதிகம் பயன்படுத்தினா அவங்களுக்கு பாயிண்ட குறைங்க. யாரு கம்மியான பாயிண்ட்ல இருக்காங்களோ அவங்க இந்த மாச இறுதியில மத்தவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பெரிய பொருள் வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஃபைனை போடுங்க. லீக் வேர்ட் யூ ஃபாலோ பண்ண அதே ஃபார்முலா நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். ஒரு திருக்குறளை படிச்சு ஒப்பிச்சா ஒரு பாயிண்ட் கொடுங்க. அம்மா ஏதோ ஒரு கவிதை புத்தகத்தை வாசி ஒரு நல்ல கவிதை குடும்பத்தில் கொண்ட பகிர்ந்தா ஒரு பாயிண்ட் கொடுங்க. அப்பா ஏதோ ஒரு நவீன இலக்கியத்துல ஒரு கட்டுரையை படிச்சு அரை மாதிரியான புத்தகத்துல இருந்து ஒரு கதையை கொண்டாந்து எனக்கு வீட்டுல எல்லாரும் கூடி உட்கார்ந்து சாப்பிட்டு சொன்னா அவருக்கு ஒரு பாயிண்ட கொடுங்க. யார் அதிக பாயிண்ட் கொடுக்குறாரோ அவர் அந்த மாச இறுதியில எங்க வெளியே போகணுங்கிறத தீர்மானிக்கிட்டு அவருடைய எல்லாரும் போங்க. வீட்டுல சில சிக்கல் இருக்கும்ல, இந்த டிசிஷனை யார் எடுக்கிறது? இந்த முடிவை யார் எடுக்கிறது? வீட்டுக்கு கார் வாங்க போறோம், என்ன கார் வாங்குறது? அப்பாவா அம்மாவா பிள்ளையா? யார் எடுக்கிறது? யாருக்கு பாயிண்ட் நிறைய இருக்கும் அவனை எடுக்க வைக்காது இருக்கும். வீட்டுல ஏதோ ஒரு முடிவு எடுக்க போய் இதை யார் செய்யறது? பாயிண்ட் உள்ள ஆள் கொண்டு போகும். இதை தவிர மொழி வளர்க்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சா நம்ம ஊர்ல வேற வழியே கிடையாது. ஏன்னா பாயிண்ட்டுக்கு நம்ம பழகிட்டோம். அப்ப இது கொண்டு வரது ரொம்ப சுலபம் தான். வாசிப்பு தான் உங்களை இந்த மொழியின் மனிதர்களாக அடையாளப்படும். வாசிப்பு ஒண்ணுதான் உங்களை இந்த மொழிக்கான ஆட்களா அடுத்த தலைமுறைக்கு எடுத்துருப்போம். எனக்கு பாரதிதாசனோட ரொம்ப பிடிச்ச கவிதை ஒண்ணு பிடிக்கும், அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். ரொம்ப போட்ட குலையா கொண்டு அறுத்துட்டேனா இல்ல, நீ நல்லா கேட்ட உடனே அது மாதிரி வந்துட்டே இருக்கு. படி, சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதோர் வாழ்வது எப்படி, அறப்படி பொருளைப்படி, அப்படியே இன்பமும் படி, இறந்த தமிழ் நான்மறையும் பிறந்தது என்று சொல்லும்படி, சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி எப்படி வந்தபடி, தீமை வந்திடுமே மறுபடி மறுபடி, பொய்யிலே காற்படி புரட்டிலே முக்காற்படி, வையகம் ஏமாற்றும்படி, வைத்துள்ள நூட்களை ஒப்புவது எப்படி, தொடங்கையில் வருந்தும்படி, இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் ஆகும் என்ற சான்றோர் சொற்படி, படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படின்னு உங்க எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக் கொண்டு வருகிறேன். வாசிங்க, நிறைய வாசிங்க.
மொழியை கொஞ்சமா நேசிங்க. இந்த உண்மையான மொழியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. உங்க பேங்க்ல எல்லாம் ஒரு 15 லட்சம் வெள்ளி கிடந்தா எப்படி அதை பத்திரமா கட்டி காத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போவீங்களோ அது போல 3500 ஆண்டுகள் பழமையான மொழிங்கிற ஒரு பெரிய வெள்ளி உங்ககிட்ட எல்லாம் இருக்கு. அதை கொண்டு போய் பத்திரமா அடுத்த தலைமுறைக்கு சேருங்க. நன்றி, வணக்கம்.